கிறிஸ்துவுக்குள்ளான அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்ற நாளிலும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு அருமையான வெளிப்பாடு என்னவென்று பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறவராக இருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை நன்மையாக மாற்றுகிறவராக இருக்கிறார். சூழ்நிலையை மாற்றுகிறவராக இருக்கிறார். அதை புரிஞ்சுக்கிட்டோம் என்றால், அதை நன்றாக அறிந்து கொண்டோம், புரிந்து கொண்டோம் என்றால், தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நமக்கு ஒரு பெரிய வெளிப்பாடை உண்டாகும். அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டவைகள், அவர் எப்படி அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இதை நம்ம கொஞ்சம் இன்னும் பார்க்கறதற்காக வேதத்திலிருந்து ஒரு பகுதியை நான் எடுத்து பேச விரும்புகிறேன். எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கிற இது பகுதி. தானியேல் சிங்க கெபியில போடுவாங்கல்ல, அதோடைய அந்த பகுதியை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா தரியு என்கிற ராஜா இருந்தாரு. அவர் அவருடைய ராஜ்யத்தை ஃபுல்லா ஆளுகை பண்றதுக்காக 120 தேசாதிபதிகளை நியமித்தாராம். அந்த 120 தேசாதிபதிகள் சரியா கணக்கு ஒப்புவிக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு மேல ஒரு 3 பிரதானிகளை நியமித்தார். அந்த 3 பிரதானிகளில் ஒருவர் தான் தானியேல் அவனுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தபடினால இந்த பிரதானிகளை காட்டிலும் தேசாதிபதிகளை காட்டிலும் இன்னும் உயர்ந்த பதவிக்கு கொண்டு வரணும்ட்டு ராஜா எண்ணாரு. ஆனா அவனோட கூட இருந்தவங்க, இந்த பிரதானிகளோ இல்ல மற்ற இந்த தேசாதிபதிகள் பாத்தீங்கன்னா, அவங்க இவனை எப்படி கவிழ்க்கலாம் அப்படின்ட்டு தான் பாத்துருந்தாங்க. எப்படி இவனை குற்றம் சாட்டலாம், இவன் கிட்ட இருந்து எப்படி குற்றத்தை கண்டுபிடிச்சு ராஜா கிட்ட போயிட்டு இவனை மாட்டி கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் பாத்துட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதியில அவனை அவன் பண்ற ஒர்க்ல அவன் உண்மையா இருந்தபடினால அதுல எந்த ஒரு குற்றத்தையும் அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் தேவனுடைய காரியத்துல அவன் அதுல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க யோசிச்சு ராஜா கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்க, ராஜாவே, உண்மை கிட்ட மட்டும்தான் அந்த ஜனங்க விண்ணப்பிக்கணும். உண்மை தவிர வேற எந்த தேவர்கிட்டயும் இல்ல எந்த மனுஷகிட்டயும் விண்ணப்பிச்சா அவங்க சிங்க கெபியில போடணும்ட்டு ஒரு ஆணையை கொடுங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட ராஜா கிட்ட பெற்று வாங்கி இத ஒரு சதி வேலையா செஞ்சு லாஸ்ட்ல தானியேல மாட்டி கொடுத்து தானியேல சிங்க கெபியில போடுற அளவுக்கு போயிடுச்சு சூழ்நிலை. எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. அதனால நான் ரொம்ப இதுக்குள்ள டீட்டெயிலா போகல. அந்த சிங்க கெபியில போட்டதற்கு அப்புறம் அந்த சிங்க கெபியில இருந்து தேவன் அவனை விடுவித்தார்ல. சிங்க கெபிக்குள்ள போய் எந்த ஒரு சேதமும் அடையாமல் அந்த சிங்க கெபியில இருந்து தேவன் தானியேலை விடுவித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி. இந்த முழு அதிகாரத்திலிருந்தும் ஒரு அநேக வெளிப்பாடுகளை நாம் தியானித்து நாம் பேசி நம்மளுடைய வாழ்க்கையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்படிப்பட்ட அநேக சத்தியங்கள் இந்த அதிகாரத்துல இருக்கிறது. ஆனா இதுல இருந்து ஒரு காரியத்தை மாத்திரம் நான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் நிறைய டைம்ல அந்த சிங்க கெபியில இருந்து தேவன் தப்புவித்தார் அப்படின்றத பேசிட்டு அதோட நின்றோம். ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற பகுதிகளை நீங்க வாசிச்சீங்கன்னா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு, அந்த ராஜா அதுக்கப்புறம் என்ன பண்றாராம், ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாருன்னா, தன்னுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டுள்ள எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாரு. அது அழகாக எழுதப்பட்டிருக்கு. அந்த 26வது வசனம் 6ஆம் அதிகாரத்துல அவர் என்ன எழுதுறாரு என்றால், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும், என் ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லாரும் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும். தானியேலுடைய தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ராஜா எழுதுனா பாருங்க, எல்லா ஜனங்களுக்கும், தன்னுடைய ராஜ்யத்துக்கு கீழே இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு பெரிய லெட்டர் எழுதுறாங்க. லெட்டர்ல என்ன இருக்கு, அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினார். எவ்வளவு 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 ஒரு அருமையான சூழ்நிலைகளை தேவன் எப்படி மாற்றுகிறார் பாருங்க. தானியேல் ஒரு தனி நபராக இருந்து வீட்டுக்குள்ள போயிட்டு
ஜெபித்து கொண்டிருந்தான். ஒரு நாளைக்கு 3 வேளை வந்து ஜெபித்து கொண்டிருந்தான். தன் தேவனை வந்து அவன் வீட்டுக்குள்ள ரூம்குள்ள இருந்து ஜெபித்து கொண்டிருந்தான். தேவன் எப்படி ஒரு சூழ்நிலையை மாற்றினார் என்றதை பாருங்களேன். ஒரு நபரை வைத்து, ஒரு மனுஷன் தானியேலை வைத்து தேவன் தன்னுடைய நாமத்தை, தன்னுடைய பெயரை வந்து எல்லா ஜனங்களுக்கும் அறிவிக்கிறாரு. அதை பெருசாக்குறாரு. தன்னுடைய நாமத்தை எல்லா ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படிக்கு செய்கிறார். தானியேலை வைத்து, அந்த ஒரு நபரை வைத்து என்ன எழுதப்பட்டிருக்கு பாருங்க. இதுதான் தேவன் இவர்தான் ஜீவனுள்ள தேவன், வேற யாரும் ஜீவனுள்ள தேவனே இல்லை. தானியேலை தப்புவித்தவர், தானியேலை வந்து சிங்க கெபியில இருந்து தப்புவித்தவர், அவர்தான் உண்மையான தப்பு வைக்கிறவரும், அவர்தான் உண்மையா ரட்சிக்கிறவரும். நீங்க எல்லாரும் இவரை பார்த்து நடுங்கி பயப்படுங்கள் என்ற ஒரு தீர்மானத்தை வந்து இந்த ராஜா ஜனங்களுக்கு வந்து எழுதுகிறார். எவ்வளவு ஒரு பெரிய விதத்துல, ஒரு மகத்துவமான விதத்துல தேவன் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். இன்றைய நாள்லயும் என்னுடைய சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு தனி நபராக இருக்கலாம். என்னை கொண்டு தேவன் என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கிறவர்களாக இருக்கலாம். ஒரு கடினமான சூழ்நிலைகளை சந்திக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், தானியேல் ஒரு தனி மனுஷனா வந்து ஒரு ரூம்குள்ள இருந்து உண்மையாக தேவனை வந்து ஜெபித்து கொண்டிருந்தான், தேவனிடத்துல பேசி கொண்டிருந்தான், தேவனிடத்துல ஒரு உறவு வைத்து கொண்டிருந்தான். அந்த ஒரு மனுஷனை வச்சு தேவன் வந்து தன்னுடைய பேரை வந்து அந்த ராஜ்யம் முழுவதுக்கும் பிரஸ்தாபப்படுத்துறார், பெரிதாக்குகிறார். எல்லா ஜனங்களும் அவருடைய நாமத்தை வந்து தெரிந்து கொள்ளும்படிக்கு, எல்லா ஜனங்களும் அவருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, இவர்தான் உண்மையான ஜீவனுள்ள தேவன் என்பதை வந்து எல்லா ஜனங்களும் தெரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், புரிந்து கொள்ளணும் என்பதற்காக தேவன் இந்த ஒரு மனுஷனை வைத்து ஒரு பெரிய காரியங்களை வந்து நடப்பிக்கிறார். நீங்க ஒரு மனுஷனாக இருக்கலாம். இன்று நாள்ல நான் ஒரு தனி மனுஷன், என்ன கொண்டு காட் என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு நம்ம யோசிக்கலாம். நான் சொல்லுகிறேன், தானியேல் ஒரு மனிதனை வைத்து தேவன் எப்படி சூழ்நிலைகளை அழகாக நன்மையாக மாற்றி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினாரோ, உங்களையும் நீங்க தனி மனிதராக இருந்தாலும் உங்களை கொண்டும் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய நாமத்தை வெளிப்படுத்துவார், அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவார். ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு தேவன் உங்களை கொண்டு செய்வார். அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். நிறைய நேரத்துல நம்ம வந்து சூழ்நிலைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துறோம். சூழ்நிலை, ஐயோ நான் சிங்க கேபி மாதிரி ஒரு சூழ்நிலை கூட அடைஞ்சேன் தெரியுமா. ஆனா நீங்க வேதத்தை படிச்சு பாத்தீங்கன்னா, தானியேல் வந்து இந்த ராஜா இப்படி ஒரு ஆணையை பிறப்பிச்சுட்டாருன்றது தெரிந்தும் அவன் அதை பத்தி ஒன்னும் பெருசாவே யோசிக்கல. அவன் எப்பயும் பண்ற மாதிரியே அவன் வந்து வீட்டுக்குள்ள சென்று அவன் வந்து தேவனை நோக்கி ஜெபித்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எருசலேமுக்கு நேராக அவன் எப்பயும் பண்ற மாதிரியே அழகாக முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்படியே பண்ணது. எப்படி வேணாலும் சூழ்நிலை இருக்கலாம், ஆனால் சூழ்நிலையை வந்து நம்ம பெரிதாக எண்ணக்கூடாது. சூழ்நிலையை வந்து நம்ம பெருசா பேசக்கூடாது. சூழ்நிலையை பெருசா பேசணும்னா நம்ம தேவன் எவ்வளவு அதை காட்டிலும் பெரியவர் என்பதை வந்து நம்ம மறந்துடுறோம். அதனால சூழ்நிலை ஒன்றுமில்லை, தேவனை பெருசாக பேசுங்கள். உங்கள் கண்கள் தேவன் மேல இருக்கட்டும். சூழ்நிலை எப்படியாக இருந்தாலும் அதை மாற்ற வல்லவர் அவர் இருக்கிறார் என்பதை உள்ளம் விசுவாசிக்கட்டும், மனம் கிரகித்து கொள்ளட்டும். அப்படி இருக்கும் பொழுது தேவன் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்வார். ஒரு மனிதனை கொண்டு தேவன் எப்படிப்பட்ட வேணாலும் அவர் வந்து ஒரு பெரிய காரியங்களை நடப்பிக்க முடியும். அதை விசுவாசிப்போம், அதை நம்புவோம், அதற்காக தேவனை ஸ்தோத்தரிப்போம். அதை கொண்டு நாம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.